நாம் இன்னைக்கு இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப பொருத்தமான ரொம்ப டேஸ்டியான தக்காளி கடப்பா தான் பண்ண போகிறோம். இந்த தக்காளி கடப்பா பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துலாம், 3 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 6 போல் முந்திரி பருப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துலாம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 4 தக்காளியை மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ தக்காளி விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். தக்காளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான தக்காளி கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். இந்த தக்காளி கடப்பாவை இட்லி தோசை இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.